அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி அதிமுக சார்பில் ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ணிட்டுருக்காங்க, வேர் இஸ் மை லேப்டாப். இந்த கேள்விக்கு 2011க்கு முன்னாடி எங்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா என்கிட்ட பதில் இருந்திருக்காது. ஏன்னா என்கிட்ட ஐ டோன்ட் ஹாவ் மை ஓன் லேப்டாப். பட் ஆனால் இன்றைக்கி இது என்னோடய லேப்டாப், சதீஷ் குமார் வேல் தன்னோட சொந்த லேப்டாப்னு சொல்லிக்கக்கூடிய ஒரு லேப்டாப்பை என்னால் காட்ட முடியும். ஆனால் இன்னும் பல ஏழை குடும்பத்து பசங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. இப்படி ஏழை குடும்பத்து பசங்க கஷ்டப்பட்டுருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு புரட்சித் தலைவி அம்மா அவங்க கொண்டு வந்தது தான் இந்த லேப்டாப் திட்டம். 2011 ஆட்சிக்கு வந்தோடனே இந்த திட்டத்தை சொல்லும்போது மேலை நாடுகளே இதெல்லாம் சாத்தியமா இல்லையான்னு யோசிக்க வேண்டிய அளவில் இருந்த ஒரு திட்டம். அதாவது 50 லட்சத்துக்கு மேற்பட்ட திட்டங்கள், லேப்டாப்கள் ஒரு மாநில அரசாங்கம் கொடுக்க முடியுமா? அவ்வளோ உற்பத்தி பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட உற்பத்தி திறன் இருக்கா? இல்லை மாநில அரசில் அவ்வளோ பட்ஜெட் இருக்கா? அப்படின்னு யோசிக்க வேண்டிய ஒரு தருணத்தில் அம்மா அவர்கள் இந்த திட்டத்தை கொடுத்தாங்க. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். அம்மா அவர்கள் அவ்வளவும் சாதித்து 2019 வரைக்கும் அனைத்து மாணவர்களுக்கும், எல்லா மாணவர்களுக்கும் நம்ம லேப்டாப் கொடுத்து முடிச்சிட்டோம். கொரோனா வந்தோடனே ஒரு 2 வருஷம் நிற்கிது. அந்த டைமில் இந்த திமுக அரசாங்கம் ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுக்குறாங்க. என்னென்னா, தமிழகத்தில் நான் நல்லா ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், மேல்நிலைப் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் மேல்நிலைப் பள்ளிகளுக்கும் சேர்த்து கொடுக்கணும் அப்படிங்கிறதான் வாக்குறுதி. அதை ரொம்ப தெளிவாகவே அவங்களும் சொல்லியிருக்காங்க. இது ஒன்றும் புதுசு கூட கிடையாது. ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் கொடுத்துட்டு இருந்த ஒரு திட்டம் தான். மேல்நிலைப் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் பயின்று கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு பயன்படும் வகையில் 4ஆம் தலைமுறை 5ஆம் தலைமுறை வசதி, அதாவது வைஃபை வசதியுடன் கூடிய அண்டு 4G 5G இன்டர்நெட் 10 GB டவுன்லோட் பண்ண அளவுக்கு ஃபீச்சரோட ஒரு டேப்லெட், கை கணினி கொடுக்குறோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆனால் அதற்கான நிதி இந்த அரசில் இன்றைக்கி இல்லை. 10 லட்சம் கோடி கடனை வாங்கி என்ன பண்ணாங்கன்னே இன்றைக்கி வரைக்கும் தெரில. வெள்ளை அறிக்கை கேட்டால் வெள்ளை பேப்பரை கொடுப்பாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏதாச்சும் பண்ணியாகணுமே. அதற்காக இன்றைக்கி கல்லூரி மாணவர்களுக்கு மட்டும் நாங்கள் லேப்டாப் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஓட்டு போட வயது வந்த மாணவர்களுக்கு மட்டும் லேப்டாப் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். அட்லீஸ்ட் அவங்களுக்காவது இதை கொடுத்ததில் எங்களுக்கு சந்தோஷம்தான். ஆனால் ஒரு $1 மில்லியன் கேள்வி என்னென்னா, ஓட்டு போட வயது வராத தமிழகத்தின் மேல்நிலைப் பள்ளிகளில் படிக்கக்கூடிய ஏழை குடும்ப மாணவர்கள் எல்லாரும், தமிழகத்தின் மேல்நிலைப் பள்ளிகளில் படிக்கக்கூடிய ஏழை குடும்ப மாணவர்கள் எல்லாரும் தக்காளி ஊறுகாயா, மாங்காய் ஊறுகாயா, பூண்டு ஊறுகாயான்னு இவங்க தான் முடிவு பண்ணி சொல்லணும். அவங்க மட்டும் இல்லை, ஓட்டு போடுற மக்களாகிய நீங்களும் பார்த்து புரிஞ்சுக்கிட்டு ஓட்டு போடணும்னு மனசார வேண்டிக்கிறேன். புரட்சித் தலைவி அம்மா நாமம் வாழ்க, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்க, புரட்சித் தமிழர் எடப்பாடியார் புகழ் ஓங்குக.